கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 6:16. மேத்யூ 6:16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல எப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ரெண்டாவதாக எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி ஜெபம் பண்ணு சொல்லி கொடுத்தாரு. இப்போ மூன்றாவதாக உபவாசத்தை குறித்து சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறாரு? எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? மனுஷர் காணும்படியாக நீங்கள் மாயக்காரரை போல இருக்கக்கூடாது. என்ன உங்களுடைய உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? மனுஷர் பார்க்கறது போல இருக்கக்கூடாது. மறுபடியும் இதை சொல்கிறேன், நீங்கள் உபவாசிக்கும் போதுன்னு தான் எனக்கு சொல்லியிருக்க ஒழிய ஒருவேளை நீங்கள் உபவாசித்தான் இல்லை. அதனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? நம்ம உபவாசித்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லும்போது ஏசாயா 58வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். என்ன நாங்கள் இப்படி பண்ணும்போது நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்களே ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. இதோ நீங்கள் உபவாசிக்க நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாது இருங்கள். பழைய ஏற்பாட்டில் தான் சொல்கிறாரு, சத்தம் போட்டு எல்லாரும் கேட்குறபடி நீங்கள் உபவாசம் பண்ணாதீங்க. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாசமான நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய். என்ன நீங்கள் என்ன உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் எல்லாரும் காணும்படியாக ரட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நீங்கள் மனுஷர் காணும்படி பண்ணுறதையா எனக்கு பிரியமான உபவாசம் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் மனுஷர் காணும்படி செய்கிறீங்க. ஏன்னா இந்த மதத்தை பின்பற்றி வருகிறவர்கள் இப்படியான காரியத்தை செய்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது லூக்கா 18வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலேருந்து ஒரு சம்பவம் பார்க்குறோம். என்ன, ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனோ தேவாலயத்துக்குள்ளே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போகிறாங்க. அதில் அந்த பரிசேயன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நான் இவனை போல இல்லை. அடுத்து சொல்லிட்டு வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். எப்படி? நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். அதாவது அதை எப்படி எடுக்கிறாரு? தன்னுடைய குவாலிஃபிகேஷனாக நான் இதெல்லாம் செய்கிறேன். அப்போ என்ன? நான் மற்றவர்கள் காணும்படியாக செய்யக்கூடியது. அதனால தான் என்ன சொல்கிறாரு? முகங்களை வாட பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா மனுஷர் பார்த்து ஐயோ அந்த மனுஷன் உபவாசம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பலனை நீங்கள் அங்கேயே அடைந்து தீர்ந்தீர்கள் என்று. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நீங்கள் உபவாசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியும்படியாக உபவாசிக்கிறீங்களா, இல்லை யாருக்கும் தெரியாத ஒன்றும் உபவாசிக்கிறீங்களா? உங்களுடைய உபவாசத்தினுடைய நோக்கம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு அநேக சபைகள்லையும் சரி, இல்லை கூட்டங்கள்லையும் சரி, எல்லாரும் கூடி உபவாசிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் எல்லாரும் பார்க்கணுங்கிறக்காக நீங்கள் உபவாசிட்டு வர்றீங்களா? இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்பொழுதும் உபவாசம் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ எங்கள் சர்ச்சில் நான் சொல்லும்போது உபவாச ஜெபம் அப்படின்னு சொல்லும்போதே உபவாசம் முடிஞ்சதும் நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத குறித்த ஒரு பேச்சு நடக்குது. இப்போ நீங்கள் உபவாசம் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதற்காக உபவாசம் இருக்கிறீங்க? யாருக்காக இருக்கிறீங்க? முதல்ல சிந்திச்சு பாருங்கள். எதுக்காக இருக்கக்கூடாதுங்கிறத நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார். என்ன? நீ மற்றவர்கள் காணும்படியாக உபவாசம் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் உபவாசம் பண்ணும்போது எல்லாருக்கும் சொல்கிறீங்களா, நான் இன்னைக்கு உபவாசம், நான் இன்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணுறேன் பிரதர், இன்னைக்கு நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன் சிஸ்டர், நான் அதுக்காக ஃபாஸ்ட் பண்ணுறேன், இதுக்காக ஃபாஸ்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஒரு என்ன சொல்ல வர்றீங்க? நான் ரொம்ப பக்தி மார்க்கமானவன், நான் என்னை ஒடுக்கி நான் உபவாசம் பண்ணக்கூடவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வெளியே வர வேண்டும். இல்லை மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆஹா பார்த்தீங்களா அவங்க எப்படியெல்லாம் உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் சொல்கிறீங்களா?
நீங்கள் யாருக்காக உபவாசம் இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய உபவாசத்தினுடைய நோக்கம் தவறுதலாக இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. நீங்கள் மற்றவர்கள் காணும்படியாக, மற்றவர்களுக்கு அறியும்படியாக நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ நம்ம திருத்தி கொள்வோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதை கேட்கிறவர்கள் மற்றவர்கள் காண வேண்டும் என்பதற்காக உபவாசம் இருக்கிறவங்களாக இருந்தால் இன்றைக்கே அதை திருத்தி கொண்டு ஆண்டவரே, உமக்கு ஏற்ற உகந்த விசுவாசம் உள்ளவர்களாய், உமக்கு பிரியமான உபவாசம் இருக்கிறவர்களாய் மாற எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.